ஸோ நம்மளுக்கு அதிகமாக வரக்கூடிய டிஎம் ஆகட்டும், என்கொயரிஸ் ஆகட்டும், ஸோ அதிகபட்சம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாளில் வந்து 3 வே செட்டப்பை கம்ப்ளீட் பண்ண முடியுமா? ஸோ அப்படின்ற மாதிரி டிஎம் என்கொயரிஸ் வந்து அதிகமாக வருது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடிமணலுக்கு முடியாது. பிகாஸ் என்ன ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் அதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனுமே நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதுக்கான சொல்யூஷன்ஸுமே வந்துருச்சு. இப்போ நம்ம கிட்ட இருக்க கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸ் ஃபிட் அப்படின்ற ஒரு பிராண்டில் வரக்கூடிய ஒரு மிட் ரேஞ்ச் அண்ட் தென் டியூட்டரோட வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு மோல்டிங் சொல்யூஷனாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துடுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரண்ட் ஏ பில்லர், ஸோ உங்கள் ஏ பில்லரில் வந்து டிஃபால்ட்டாக வரக்கூடிய அந்த ஒரு ஸ்டாக் அந்த ஏ பில்லர் எடுத்துட்டு ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிட் ரேஞ்ச் அண்ட் டியூட்டரோட வரக்கூடிய இந்த பார்ட்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ட் ஃபிட்டுமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு 5-6 வெஹிக்கிள்ஸ் தான் வந்து பண்ண முடியும். ஒன் இஸ் நெக்ஸான், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை கிராஸ், அதுக்கப்புறம் XUV 700, தார் அண்ட் தென் கிரெட்டா. ஸோ இந்த 5 வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ரெடி ஸ்டாக்ல வந்து அவைலபிள் இருக்கு. ஒரு 3 வே ஆக்டிவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய இந்த மிட் ரேஞ்ச் அண்ட் தென் டியூட்டர் தான். ஸோ ஃபார் த ஃப்ரண்ட் டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மிடூஃபர் மட்டும் வாங்கினா போதும். ஸோ இது வந்து வித் ஆல்ரெடி ப்ரீ ஃபேப்ரிகேட்டோட வர்றதுனால நம்ம டேரெக்டாக வந்து இதை வந்து இன்ஸ்டால்மே வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் மிட் ரேஞ்சஸ் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இது என்ன 4 ohmsல வந்து உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுனால ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸான மிட் ரேஞ்சும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 2 ohmsல வரக்கூடிய ஒரு டியூட்டர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதே மாதிரி இத டைரக்டா வந்து நம்ம 3 வே ஆக்டிவ் பண்றதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃபேப்ரிகேட்டட் ஏ பில்லர்ஸ்மே வந்து ரொம்பவே கம்பேட்டபிளா இருக்கும். இந்த 5 வெஹிக்கிள்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரே நாள்ல 3 வே ஆக்டிவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சோ இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் ஃபிட்டாக வந்து ஃபங்க்ஷனுமே ஆகும். அண்ட் தென் இதோட ஸ்ட்ரக்சரை பத்தி நம்ம வந்து கண்டிப்பா பேசி ஆகணும். இதோட ஃபினிஷ் ஓவர் அண்ட் தென் அதை சீமோர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல ஒரு ஃபேப்ரிகேட் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஃபால்ட்டாகவே ஒரு ஏபிஎஸ் மெட்டீரியல் வர்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வெயிட் பிளாஸ்டிக்குமே கூட ஸோ ஹெவியான ஒரு கன்சர்ன்ஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்காது. உங்கள் ஏபியில் டிஃபால்ட்டாக என்ன மாதிரியான கிராம் வெயிட்டில் இருக்கும் சேம் அதே கிராம்க்கான வெயிட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேப்ரிகேட்டட் பார்ட்டுமே இருக்கும். ஸோ இது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஏபியில் என்ன கலரில் வருதோ ஸோ கலர் கூட மிஸ் அண்ட் மேட்ச் ஆகாமல் நம்மளால ஒரு ப்ராப்பரான ஒரு பிளேஸ்மெண்ட்ஸை வந்து இந்த மாதிரியான ஏபிலர் மோல்டிங்ஸ்லேயும் வந்து நம்ம பண்ணிக்கவும் முடியும். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை பற்றின ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இல்லை என்கொயரிஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே வீடியோவில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.